ஈவினிங் ஸ்விம்மிங் முடித்து வீட்டுக்கு வரும்போது 4:40 ஆயிடுச்சு. நல்லாவே இருட்டிடுச்சு. டிசம்பர் ஜான்வரியிலலாம் ஸ்கூல் முடித்து வரும்போதே இருட்ட ஆரம்பிச்சிடும். கடையிலேருந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பூ வாங்கியிருந்தேன். சாமிக்கு நான் எப்போவுமே எல்லோ ஜெவந்தி பூ தான் சூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி கலர்டாக தான் இருந்தது, ஸோ இதுவே வாங்கிட்டேன். இந்த பர்பிள் கலர் அண்ட் டார்க் பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கொத்து பூ எடுத்து வேஸில் வச்சுட்டு மீதியை சாமிக்கு வச்சு தண்ணியிலையும் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தோசைக்கு அரைக்க போட்டாச்சு. அப்படியே சைடில் டின்னருக்கு பொட்டேட்டோ மசாலா செய்ய பொட்டேட்டோவை குக்கரில் வேக வச்சுட்டேன். பசங்க டைனிங் டேபிளில் படிச்சுட்ருப்பாங்க. அவங்களையும் பார்த்து நடுவில் டவுட்ஸும் கிளியர் பண்ணி கிச்சன் வேலையும் பார்த்து ஈவினிங் ரொட்டீன் ஃபுல்லாக பேக்டாகவே இருக்கும். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 7 o'clock எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். டின்னர் டைமிங்கை மோஸ்ட்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். பொட்டேட்டோவில் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணி ரொம்ப திக்காக இல்லாமல் செஞ்சுருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.